அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. இதற்கு முன்னாடி நம்ம வீடியோ உரைநடையா நிறைய கேட்டிருப்பீங்க. இப்ப ஒரு சிறு முயற்சியாக இப்போதைக்கு இருக்கிற இந்த எமர்ஜென்சிக்கு வச்சுக்கூடிய இந்த கருப்பு பலகையை வச்சு ஒரு விஷயம் விளக்க போறேன். நான் எது பத்தி விளக்க போறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இந்து இலக்கணத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து சுகமும் துக்கமும் நம்மளுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் தான் நடக்குது. அப்ப அந்த தசாபுத்தியை வழங்கக்கூடிய அமைப்பு என்னன்னா, நம்ம பிறக்கும் போது என்ன கிரகங்கள் இருக்கோ அதுதான் தசாபுத்தியில அப்படியே நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்ப ஈவன் சூரியனுடைய தசை இப்போ ஒருத்தங்களை நடக்காம இருந்துச்சுன்னா, அந்த சூரியனுடைய தசை உண்மையாலுமே அந்த லக்னத்துக்கு சுபராக இருந்து சுபரோட சேர்க்கை பெற்று சுபருடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கட்டாயம் கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா சார், இப்போ நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களே ஒரு சில பேர் சொல்றாங்க, சார் எனக்கு இந்து லக்னம் இந்த மாதிரி இருக்கு, இந்து லக்னத்தில் இருக்கிற கிரகங்கள் நன்மையை தானே செய்யும்னு சொல்லியிருக்கீங்க, அது பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமாவே கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு இன்னைக்குதான் நேரம் கூடி வந்து விட்டது, வடிவேல் சார் சொல்ற மாதிரி. சரி, அந்த அமைப்புல நம்மளுடைய பிறந்த நேரத்துல சூரியன் கிழக்கு பகுதியில சூரியனுடைய உதயம் எங்க இருக்கோ அதுல இருந்து நம்ம பிறந்த நேரம் எங்க வந்திருக்கோ அதை லக்னமா சொல்லி நம்ம பார்த்திருப்போம். சந்திரன் அன்னைக்கு ராசியில எந்த இடத்துல அமர்ந்திருக்கோ அதை நம்மளுடைய ராசின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் ரிஷப லக்கணத்துல பிறந்திருக்கிறார், கன்னி ராசின்னு வச்சுக்கோங்க. இந்த லக்கணத்தின் அதிபதி சுக்கிரன் இங்க இருக்கிறாரு. இந்த சுக்கிரன் லக்கணத்துக்கு பாதகம், அதெல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளவுதாங்க விஷயம். நல்லா தெளிவா கவனிச்சுங்க. இப்போ நம்ம பிறந்த நேரத்துல இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் இங்க இருக்குன்னா சூரியன் ஒண்ணு இங்க இருக்கணும், இல்லாட்டி இங்க இருக்கணும், இல்லாட்டி இங்கதான் இருக்கணும். இந்த 3 வீட்டுலதான் மாறி சூரியன் இருக்கும். அப்போ சூரியன் இந்த வீட்டுல இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சோம்னா அந்த லக்னம் விழுந்த இடம் தான் இந்த ரிஷபம். இப்படிதான் நம்ம லக்னம் கணிச்சிட்டு இருக்கோம், இல்லைங்களா? சரி, அதே நேரத்துல இந்த லக்னம் ராசிங்கிறது நம்ம ஜென்ம லக்னம் ஜென்ம ராசி அத்தனை பேருக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்து லக்கணம்னு ஒண்ணு சொல்றாங்க சார். ஏற்கனவே இந்த வீடியோ பதிவு பார்த்த நிறைய பேருக்கு இந்து லக்கணம்னு என்னன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு நம்மளுடைய ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவியின் வாயிலாக இந்த விஷயத்த சொல்றேன். சார், இந்த இந்து லக்கணம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சார். இந்த இந்து லக்கணத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மையை செய்யும் சார். அது சுபரா இருந்தா நன்மையை அதிகமாக செய்யும் சார். பாவரா இருந்தாலும் நன்மையை செய்யும் சார். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் சார் விஷயம். மருந்து சாப்பிட்டீங்கன்னா 7 நாள்ல சரியாயிரு சார். மருந்து சாப்பிடாட்டி 1 வாரத்துல சரியாயிரும் சார். இதுதான் சார் இந்து லக்கணம். சரி பாருங்க, நம்ம உதாரணத்துக்கு ரிஷப லக்கணம் எடுத்திருக்கோம், கன்னி ராசி எடுத்திருக்கோம். முதல்ல இந்து லக்கணத்துக்கு ஒரே டெபினேஷன் பாத்துங்க. லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி யாரோ அவருக்குரிய எண். இப்போ கிரக கலா பரிமாணத்துல பராசரர் இந்த மாதிரி எண்கள் கொடுத்திருக்கிறார். அந்த எண்களும் உங்களுக்கு வீடியோல தெரியும் பாருங்க. சூரியனுக்கு 30, சந்திரனுக்கு 16, செவ்வாய்க்கு 6, புதனுக்கு 8, குரு பகவானுக்கு 10, சுக்கர பகவானுக்கு 12 கொடுத்திருக்கிறாரு, சனி பகவானுக்கு 1. ஏன் இயற்கை முழு சுபகரம் சொல்லக்கூடிய குருவுக்கு 10 கொடுத்து ஏன் சுக்கரனுக்கு 12 கொடுத்தாருங்கிற ஒரு கேள்விக்கு நிறைய பேருக்கு ஆன்சர் இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, பூமி சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையில சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரகம் புதன், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்படிங்கிற ஒரு அமைப்புல இது உள்வட்ட கிரகம் அப்படிங்கறதுனால சுக்கிரனுக்கு கூடுதல் மதிப்பு கிடைத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தோணுது. சரி, அப்படி பார்க்க போனா கூட புதன் தானே கிட்டவே இருக்கிறாரு அப்படின்னா நல்லா கவனிங்க. புதன் தனித்து இருக்கும்போது மட்டும்தான் ஒரு சுபரோட இருக்கனாலதான் அவருக்கு 8ங்கிற ஒரு மதிப்பெண்ணு கொடுத்திருக்கிறதாக நம்மளுடைய கணிப்பு சொல்றோம். சரி, இந்த கிரக கலா பரிமாண எண்ணை வச்சுதான் இந்த இந்து லக்கணத்தை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் போர்டுல வச்சு சொல்றதுனால கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டெஃபினேஷன் என்னன்னா, லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி யாரோ அவருக்குரிய எண்ணையும், ராசிக்கு 9ஆம் எண் யாரோ அவருக்குரிய எண்ணையும் கூட்டி 12ஆல் வகுத்து மீதி வரக்கூடிய எண்
எந்த எண்ணோ அந்த எண்ணு சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து எண்ணி இப்படி போட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய இந்து லக்கணம்னு அர்த்தம். சரி, நல்லா கவனிச்சிங்க. நம்மளுடைய கிளைண்ட் கேட்டதுக்கு அவங்களுக்காகத்தான் அந்த ஒரு வீடியோ பதிவு போடுறேன், நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, ரிஷப லக்கணம் லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. இங்க சுக்கிரனை கூட போட வேண்டாம், நம்ம லக்ன ராசியை மட்டும் வச்சு போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும், ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாரு? சனி பகவான். அவருக்குரிய எண் என்ன? உதாரணத்துக்கு இந்த இடத்துல போறேன், அது உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல போட்டா தெரியும். 1ஆம் நம்பர். ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதிக்குரிய எண் வந்து 1. சனி பகவானுடைய நம்பர். அவருக்கு நம்ம பராசரர் சார் கொடுத்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1. ராசிக்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க, சுக்கிரன். சுக்கிரனுக்குரிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 12. அப்ப 2ஐயும் கூட்டினா எவ்வளவு வருது? 13. இத 12ஆல வகுத்தீங்க அப்படின்னா மீதி கிடைக்கிறது 1. 1 தானேங்க கிடைக்கும். சரி, இத எப்படி போடணும்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 முடிஞ்சிருச்சுங்களா? மீதி எவ்வளவு கிடைச்சிருக்குது? 1 கிடைச்சிருக்குது. அந்த 1 கொண்டு வந்து இங்க போடணும். இந்த ஜாதகருக்கு இதுதான் இந்து லக்கணம். இந்த வீட்டுல சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னு, சந்திரன் தான் இருக்கிறாரு, இவருக்கு சந்திர திசை நல்ல வேலை செஞ்சிருக்கும். இவ்வளவுதாங்க இந்து லக்கணம். சரி, இன்னொரு லக்கணத்தை பார்ப்போம். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு லக்கணத்தையும் போடுறேன். ஒரு கடக லக்னம், மகர ராசின்னு வச்சுக்கோங்க. கடக லக்னம், மகர ராசி. வீடியோல நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். தெரியுதானங்க? ஓகே, சரி. அப்போ லக்னத்துக்கு 7 8 9ஆம் எண்ணுக்குரிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 10. யாருங்க? நம்மளுடைய குரு பகவானின் நம்பர் 10வது எண். அப்போ 10 போட்டுங்க, இங்க போடுங்க, இங்க போறேன் 10. லக்னத்துக்கு 9 குரு பகவான் பாக்யாதிபதி, அவருடைய எண்ணு 10. ராசிக்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன், அவருடைய எண்ணு 8. மொத்தம் 18. இத 12ஆல வகுத்தீங்கன்னா மிச்சம் 6 கிடைக்குமா? 6 தானே வரும். சரி, இத பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இதோட முடிஞ்சிருச்சு. மீதி 6 தானே இருக்குங்க பாருங்க. 1 2 3 4 5 6. இவங்களுக்கு இதுதான் இந்த மிதுன வீட்டுல இருக்கிற மிதுனம் தான் இவங்களுக்கு இந்து லக்கணம். அப்ப அந்த மிதுனத்துல இந்த லக்கணத்துக்கு பாவர்னு சொல்லக்கூடிய கிரகம் இருந்தாலுமே கூட அது நன்மையை செய்யும். இதுதான் இந்த இந்து லக்கணத்தினுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, இந்து லக்னம் என்றால் என்ன அப்படின்னா, லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி யாரோ அவருக்குரிய பராசரர் கண்டுபிடித்த அந்த எண்ணையும், ராசிக்கு 9ஆம் எண்ணு கிரகம் 9ஆம் அதிபதி யாரோ அவருக்குரிய அந்த எண்ணையும் கூட்டி 12ஆல வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்குதோ அது சந்திரன் இருக்கிற இருப்புல இருந்து நீங்க போட்டீங்கன்னா அது எங்க போய் முடியுதோ அதுதான் இந்து லக்கணம் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, இந்து லக்கணத்தை பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.